ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது நம்ம நிஃப்டி இந்த ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பற்றின இன்னொரு வீடியோ தான் இது. ஸோ நிஃப்டி 50 நிஃப்டி ஃபினான்ஸில் நம்ம வந்து எப்போவுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வாங்குவோம். அண்ட் கடந்த 2-3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல. நமக்கு லாஸ் தான் கிடைச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து லாஸ் தான் வந்துச்சு. நம்ம வந்து ஒரு கம்மி மார்ஜின் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த மார்ஜினுமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒருவேளை ஏறும்போது எனக்கு வந்து கால் ஆப்ஷன் மேலே போவான், இல்லை எனக்கு மார்க்கெட் ஒருவேளை இறங்கும் போது புட் ஆப்ஷன் வந்து எனக்கு மேலே ஏறுவான் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து நான் கடந்த ஒரு லாஸ்ட் 2 months ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ராஃபிட்டும் இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் நமக்கு லாஸுமே இருந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் லாஸில் போச்சு அது. அதனால இப்போ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சரி நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்னிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நம்ம அந்த ட்ரேடிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னையோட வந்து லாஸ்ட் எக்ஸ்பைரி. இன்னைக்கு வென்ஸ்டே. ஸோ இன்னைக்கு தான் வந்து அவனோட லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. இதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. அவன் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருப்பான். எப்போவுமே வந்து பேங்க் நிஃப்டி இத்தனை காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து எவ்ரி வென்ஸ்டே வந்து அவனுக்கு வீக்லி எக்ஸ்பைரி வந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. நம்மளும் வந்து வீக்லி எக்ஸ்பைரி பண்ணுவோம், இல்லை மந்த்லி எக்ஸ்பைரி பண்ணுற ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. பட் நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி தான் பண்ணுவேன். மந்த்லி எக்ஸ்பைரி நான் அந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது கிடையாது. பட் ஆனால் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இன்னிலேருந்து வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் மட்டும்தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அவங்க வீக்லி எக்ஸ்பைரியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அது மேபி ஐ திங்க் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மந்த் எண்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மந்த் கடைசியா டியூஸ்டே முடியுது பாத்தீங்களா, இந்த டியூஸ்டேவோட வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி, அதாவது நெக்ஸ்ட் டியூஸ்டே அண்ட் த டியூஸ்டே ஆஃப்டர் தட். ஸோ அந்த 2 டியூஸ்டே மட்டும்தான் உங்களுக்கு நவம்பர் மந்த்ல வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டியுமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு இப்போ வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளால மூவ்மெண்ட் இருக்கும், நம்மளால வந்து ட்ரேடிங் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்ல முடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். மேபி இந்த கமிங் டேஸ் பார்ப்போம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து நான் அந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியில பெருசா நான் பண்றது கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி அவங்க ஸ்டாப் பண்றதுனால எனக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. ஆனா எனக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி அவங்க வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஸ்டாப் பண்றதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து யோசனையா தான் இருக்கு. எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்ல நான் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியோட ஸ்கிரிப்ட்ல வந்து செக்மெண்ட்ல வந்து சாரி அந்த இதுல வந்து நான் ஒரு ப்ரீமியம்ல அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நான் ஒன்று போடும்போது என்னோட ப்ரீமியம் வந்து எப்படி மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மந்த்துக்கு அப்புறம் டிசம்பர் மந்த்ல எப்படி ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ பட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுது, நம்மளால வந்து எந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டி 50 வந்து எனக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே கிராஷ் ஆயிருந்துச்சு. நேற்றுமே மார்க்கெட் சூப்பராக கிராஷ் ஆயிருந்துச்சு. இன்னைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து ஒரு 400 ரூபா கீழே போயிருக்கான். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1060 ரூபா கிட்ட கீழே இறங்கி முடிச்சிருக்கான். அண்ட் நிஃப்டி 15மே பார்த்தீங்கன்னா ஒரு 320 ரூபா கிட்ட கீழே இறங்கி முடிச்சிருக்கான். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே கிராஷ் ஆயிருக்குது. பட் நான் மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் காமிச்சு மேலே ஏறுவான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தேன். அதனால வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து நான் கால் ஆப்ஷன்ல மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் கால் ஆப்ஷன்ல வந்து வாங்கிட்டு நான் செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். நான் எந்த ப்ரைஸ்ல வந்து வாங்கினேன், எந்த டைம்ல வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 போல வந்து ஒரு 210 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் ஒரு 20 ருபீஸ் டிஃபரன்ஸ்ல, அதாவது எப்பவும் நம்மளோட ப்ராஃபிட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா டிஃபரன்ஸ்ல நான் வந்து 500 ரூபா ப்ராஃபிட் இருந்தால் முடிச்சுட்டு நான் வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பேசிக் தாட்டா இருக்கும். அந்த ரீசனுக்காக நான் ஒரு 20 ருபீஸ் டிஃபரன்ஸ், அதாவது 210ல வாங்கும்போது ஒரு 230. அது எனக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒரு 3:15 போல வந்து எனக்கு அவன் இந்த 230 ப்ரைஸுக்கு வந்துட்டான். ஸோ நான் அதை வந்து செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 210க்கு நான் உள்ள போயிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்பவே கீழே இறங்கினதுனால வந்து கொஞ்சம் சப்போர்ட் காமிச்சு மார்க்கெட் மேலே ஏறுவான் அப்படிங்கிற தாட்ல வந்து நான் இதை பை பண்ணியிருந்தேன். ஸோ 210ல வந்து பை பண்ணிட்டு 230க்கு நான் அதை செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன்.
எனக்கு அதனால வந்து ஒரு 500 ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. இது வந்து என்னோட கிராஸ் ப்ராஃபிட் தான். ஓகே, எனக்கு என்னோட இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. தேர் இஸ் அ பாக்கெட், எனக்கு அதனால வந்து லோட் ஆக மாட்டேங்குது. பட் ஆனால் அகெயின் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல வந்தது வந்து ஒரு 20 rupees ப்ராஃபிட்ல நம்ம முடிச்சுட்டு வெளில வந்ததுனால எனக்கு ஒரு 500 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அகெயின் நம்ம வந்து இதை வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சேர்த்து வாங்கி நம்ம இந்த 500 ரூபாய் சம்பாதிக்கல. நம்ம வெறும்னா ஒரு கால் ஆப்ஷன்ல மட்டும் நான் என்ட்ரி போனேன். என்ன ரீசனுக்காக நான் என்ட்ரி போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். நான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே கிராஷ் ஆனதுனால வந்து அந்த கடைசி லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் காமிச்சு கொஞ்சம் மேலே ஏறுவான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்ததுனால வந்து நான் பை பண்ணியிருந்தேன். பை பண்ணிட்டு ஒரு 20 rupees டிஃபரன்ஸ்ல நான் செல் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அண்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் அப்டேட் ஷேர் பண்றதுக்கு அண்ட் அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி, இப்போ பேங்க் நிஃப்டி யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வந்து பிகினர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷனா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னிலேருந்து வீக்லி எக்ஸ்பைரி கட் பண்ணிட்டு நீங்க அடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அது மந்த்லி எக்ஸ்பைரியில மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். உங்களால இதுக்கப்புறம் வந்து வீக்லி எக்ஸ்பைரியில பண்ண முடியாது பேங்க் நிஃப்டி. அண்ட் அட் த சேம் டைம் ஃபினான்ஸ் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா மேபி அதான் இந்த மந்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு அவன் வீக்லி எக்ஸ்பைரி கொடுப்பான். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டியுமே வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் நமக்கு அவைலபிளா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எரர்லாம் இக்னோர் பண்ணுங்க, அது நெட் இல்லாததுனால உங்களுக்கு அப்படி வந்திருக்குது. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோஸை வந்து பார்க்க சொல்லுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இட் வில் ரியலி ஹெல்ப் மீ டு க்ரோ. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.